இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சோழ தேசம் முதல் தலைநகரம் சென்னை வரை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா டிராவல்ஸோடைய இன்டீரியரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. இன்டீரியர் நல்லா கிளாஸியாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஆர்இசி பில்ட்டு R2 ப்ரைம் மாடலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆக்கிட்டாங்க என்னைய ஸ்ரீனிவாசன் ட்ராவல்ஸு. அவ்வளோ ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவலாக ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நவ் சோழ தேசத்தின் தலைநகரம், நெற்களஞ்சியம், இப்படி ஏகப்பட்ட பேர் சொல்லக்கூடிய தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இப்போ நான் வந்து இருக்கிறேன். இங்கே வந்து டாமெண்ட்ரி எடுத்து ஸ்டே பண்ண சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுங்கள். செம்ம வர்த்து. இந்த வெயிலுக்கு நல்லா ஏசியோட சூப்பராக நல்லா இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் நல்லா தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருந்து தாங்க வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் தஞ்சாவூரில் இருந்து எந்த ஒரு வ்ளாகும் ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் தஞ்சாவூரில் இருந்து இன்றைக்கி ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சோழ தேசம் முதல் தலைநகரம் சென்னை வரை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆம்னி பஸ் வ்ளாக் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இந்த ரூட்லேயும் ரொம்ப நாள் எனக்கு பிளானு தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு எதனா ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் வ்ளாக் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், கோயம்புத்தூர் சைடு, சேலம், பெங்களூர், திருச்செந்தூர் இந்த சைடு தான் நிறைய எடுத்திருக்கேன். தஞ்சாவூரில் இருந்து எதனா ஒரு நல்ல பஸ்ஸை ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான பஸ் எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் தஞ்சாவூரில் இருந்து சென்னை வரைக்கும். என்ன பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸ். ஸோ இவங்களுடைய பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அது ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பஸ் 9:30 மணி, இன்னொன்று பஸ்ஸு 10 மணி, நம்ம போகிறது 10:20. ஸோ நான் லாஸ்ட்டு பஸ். ஏன்னா அந்த புது பஸ் வந்து பார்த்திங்கன்னா 10:20க்கு தான் தஞ்சாவூரில் இருந்து கிளம்புது. டைம் வந்து 6 o'clock. இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா இங்கே இன்ட்ரோ கொடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து தஞ்சாவூரில் இருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஸோ நம்ம போகிற டைம் வந்து இருட்டிடும், ஃபேஸ் வந்து அந்த ஒரு ப்ரைட்டாக இருக்காது சொல்லி நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு போர்டிங் வந்து தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ அங்கே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுடைய போர்டிங் வந்து தஞ்சாவூரில் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. நான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட், ஏன்னா பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுறது நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து போர்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:35. ஸோ தஞ்சாவூரோடைய நியூ பஸ் ஸ்டாண்டு நம்ம வந்திருக்கோங்க. இதான் தஞ்சாவூரோடைய நியூ பஸ் ஸ்டாண்டு. அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நான் இப்போயே வந்துட்டேன், இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுடைய பார்க்கிங்கே போகலான் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டோங்க. ஸ்ரீனிவாசா உடைய பிராண்ட் நியூ பஸ்ஸு, ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு பார்த்துட்டோம். இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. டேரெக்டாக ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஸோ இங்கே வந்துட்டேன். சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. ஸோ வாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம்.
ஸோ இன்டீரியர் நல்லா கிளாஸியாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ REC பில்ட்டு R2 ப்ரைம் மாடலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்லீப்பரு 20 சீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குங்க, சூப்பராக. ஸோ ஒரு சில டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் 10:20க்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் சென்னை கோயம்பேடு 5:30 மணிக்கு போகிறாங்க. மொத்தம் வந்து 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க தஞ்சாவூரில் இருந்து. ஃபஸ்ட்டு பஸ் டைமிங் உங்களுக்கு 9:30 மணிக்கு எடுக்கிறாங்க. 9:30 மணிக்கு தஞ்சாவூரில் நியூ பஸ் ஸ்டாண்டில் எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கெலாம் வந்து கோயம்பேடு போகிறாங்க. செகண்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எடுத்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு வந்து கோயம்பேடு போகிறாங்க. நம்ம போகிற பஸ்ஸு 10:20க்கு எடுக்கிற பஸ்ஸு காலையில் 5:30 மணிக்கு வந்து கோயம்பேடு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சென்னையில் இருந்து 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸோடைய இன்டீரியரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் தான் ஆகுது. நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்லீப்பரு 20 சீட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் புக் பண்ணது வந்து ஸ்லீப்பர் தாங்க புக் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலண்ட் சேசஸ் REC பில்ட்டில் R2 ப்ரைம் மாடலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. BS6 பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட் BS6ல் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸு. கிளாஸியாக நல்லா இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டில் உட்காந்து சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து இப்போ பார்த்துடலாம். சீட்டில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட் டைப்பில் ஏசி ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் ரீடிங் லைட்டும் நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட ரெக்ளைனிங் பொசிஷன் பார்க்கலாங்களா. சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீட்டோட ரெக்ளைனிங் பொசிஷன் நல்லா பக்காவாக இருக்குங்க. ஸ்கர்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியே வந்து எக்ஸ்டீரியர் வந்து கோல்டு கலர் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து நல்லா கோல்டு கலரில் வந்து நமக்கு வந்து ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் வந்து சீட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 சீட்டுக்கும் நடுவில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்லி ஃபார் USB டைப், ப்ளக் டைப்பில் கொடுக்கல, USB டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் சீட் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா U10 சைடு அப்பரில் தான் நான் வந்து சீட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு USB டைப்லேயும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு சூப்பரான குஷின் டைப்பில் பெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க SSB ஸ்ரீனிவாசா பஸ் என்ஜாய் ட்ராவல். ஸோ அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான குஷின் டைப் பெட்டு
நல்லா ஏசி ஸ்லீப்பர்னால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க எஸ்எஸ்பி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நமக்கு பில்லோ கொடுத்துருக்காங்க. பில்லோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எஸ்எஸ்பி போட்ட ஒரு பிராண்டிங் போட்ட ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ப்ளஃபியான பில்லோவாக வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸில் இருந்து. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட் டைப்பில் ஏசி வந்துட்டு. சைடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு நமக்கு காலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குங்க. பஸ்ஸில் ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸுக்குள்ளே போட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் 1 எனேபிள் வைஃபை. நீங்கள் வைஃபைவை ஆன் பண்ணிக்கலாம். சூஸ் டு ஸ்ரீனிவாசா வைஃபை. நீங்கள் வைஃபை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்ரீனிவாசா அவங்களுடைய பேர் போட்ட அவங்களுடைய வைஃபை வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்களுடைய இது இருக்குது, ஆப் இருக்குது, எஸ்எஸ்பின்னு இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் அவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். நீங்கள் ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறதோட வெப்சைட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தஞ்சாவூரில் இருந்து பெங்களூருக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தஞ்சாவூர் டு சென்னை, தஞ்சாவூர் டு பெங்களூரும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகொண்டம் டு கோயம்புத்தூரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தம் 3 ரூட்டில் வந்து நம்மளுடைய ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இங்கே தஞ்சாவூரில் இருந்து எடுத்து அரியலூர், பெரம்பலூர் வழியாக விழுப்புரம் ஜாயிண்ட் ஆகி அங்கேருந்து சென்னை போகிறாங்க. இந்த தஞ்சாவூர் டு அரியலூர் வயா வந்து பார்த்திங்கன்னா திருவையாறு. ஸோ அது வழியாக போகிறாங்க. அந்த பிளேஸ்லாம் ஒரு மெயினான பிளேஸ் தான். இப்போ தான் நானே வந்து பார்க்க போகிறேன். ஸோ ஃபுல் கேபின் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த புது பஸ் ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸில் நம்ம வந்து ட்ராவலை சூப்பராக என்ஜாய் பண்ணி போகலாம். ஸோ நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சுங்க. ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸோடைய ஃபஸ்ட்டு சென்னை வண்டி வந்துடுச்சு. ஸோ நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ் வண்டி வந்துடுச்சு. ஸோ இந்த பஸ்ஸோட டைமிங், அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் டைமிங் 9:15, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி. ஆனால் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:30 மணி போட்டிருக்கோம். பட் ஆனால் 9:15 இங்கேருந்து எடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வண்டி அங்கே நிற்கிதுங்க. ஸோ பெங்களூர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டைம் 9:15 வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து 9:30 மணிக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த வண்டி வந்து வந்துடுச்சு. ஸோ சென்னை போகிற செகண்ட் வண்டி வந்துடுச்சு. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 மணி, இங்கே வந்து 9:45. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டு 9:45, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து 10 மணி. ஸோ நம்ம பஸ் அடுத்து வந்துடும். ஸோ ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணா இங்கே இருக்கார். அவர்கிட்ட 2-3 இன்டர்வியூ நம்ம கேட்க போகிறோம். ஆனால் உங்கள் பேர்னா? எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? ஆம்னி பஸ்ஸில்? அதே. ஓகே. ஸ்டார்டிங்லேருந்தே ஆம்னி பஸ் தான். ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸ். ஸோ இவங்க தஞ்சாவூர் டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை சர்வீஸ்? தஞ்சாவூர் 3 சர்வீஸ். என்னென்ன டைமிங்கில் இருக்குது? 9:30, 10:30. ஓகே. அதே போல் வேறு என்ன ரூட் தஞ்சாவூரில் இருந்து ஆப்ரேட் பண்ண? பெங்களூர். ஓகே. ஸோ இந்த புது பஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது? 1 மந்த் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது ஓட்டுறது? நல்லா இருக்கா பஸ்ஸு? புது வண்டியாக இருக்குது. ஓகே. இப்போ தஞ்சாவூரில் இருந்து எடுக்கும்போது நம்ம பஸ்ஸுக்கு எங்கெங்கே போர்டிங் கொடுத்துருக்கீங்க? ஓகே. இங்கேருந்து அரியலூர், பெரம்பலூர் வழியாக சென்னை போயிடுவீங்க. ஓகே. இங்கே வந்து நைட்டு 10 மணிக்கு எடுக்கிறீங்க. சென்னை கோயம்பேடு காலையில் 5 மணி சென்னை கோயம்பேடு. ஓகே. அங்கே சென்னையில் எடுக்கிற டைமிங்கு அதே 10 மணி. ஓகே. வழியில் எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறீங்க? அங்கே நிப்பாட்டுறீங்க. ஓகே. கஸ்டமரோடைய ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்குங்களா? நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எனக்காக ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்கள் இன்னும் டிரைவிங்கில் சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். ஓகே.
ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளம்பிட்டோம். தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து நெக்ஸ்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அப்படியே நம்ம வந்து திருவையாறு, அரியலூர் வழியாக பெரம்பலூர் போய் அப்படியே சென்னை போக வேண்டியதான். ஸோ இந்த ரூட்டில் புதுசு, அப்படியே நம்ம வந்து இந்த ரூட்டில் ஒரு கேபின் பண்ணலாம் வாங்க. ஸோ என்னுடைய ஸ்லீப்பரில் வந்து நான் உட்காந்துட்டேங்க. இது வந்து சைடு அப்பர் U10. ஸோ நல்லா ஏசி போட்டு நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குங்க. ஸோ நம்மளுடைய டிக்கெட் ஃபேர் இன்றைக்கி பார்த்துடலாம். நான் வந்து தஞ்சாவூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். இவங்களுடைய வெப்சைட்டில் தான் நான் புக் பண்ணேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் இந்த சைடு அப்பர் 700 வந்துச்சுங்க. இவங்க வெப்சைட்டில் தான் புக் பண்ணேன் 700. அதே போல் சீட்ரோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான சீட்ரு டிக்கெட் ஃபேர் வந்து 450 வச்சுருக்காங்க. இவங்களுடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் நார்மல் ஒர்க்கிங் டேயில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் வரும். 600 650க்குள்ளே தான் ஸ்லீப்பர் வச்சுருப்பாங்க. 450 400 வந்து சீட்ரு வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது, சம்டைம்ஸ் டிக்கெட் ஃபேர் மாறும். ஸோ அதே போல் புக் பண்ணுறதா இருந்தால் இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு நான் கீழே தரேன், லிங்க்கில் செக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரொம்ப நேரம் வந்து என்னுடைய சீட்டில் உட்காந்துட்ருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ரூட் வந்து நமக்கு புதுசுங்க. இந்த தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு, அரியலூர், பெரம்பலூர் இது எல்லாமே புதுசு. அட்லீஸ்ட் பெரம்பலூர் வரைக்கும் நான் பண்ணலனா கூட, கேபின் பண்ணலனா கூட அரியலூர் வரைக்குமாச்சும் பண்ணுவேன். ஏன்னா இந்த அரியலூரில் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நான் ட்ராவல் பண்ணல. பெரம்பலூர் வரைக்கும், தஞ்சாவூரில் இருந்து பெரம்பலூர் வரைக்கும் 100 கிலோமீட்டர் வருது. என்னால் அவ்வளோ தூரம் முடிச்சிட்ருக்க முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் அரியலூர் வரைக்குமாச்சும் பண்ணுவேன். அரியலூர் வந்து ஒரு 11 மணி அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ பார்ப்போம், எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கேபின் பண்ணிவிட்டு உளுந்தூர்பேட்டையில் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுலேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ஜேர்னியை இந்த பிராண்ட் நியூ பஸ்ஸான ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸில் நம்ம தஞ்சாவூர் டு சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:10. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருடைய ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். ஸோ செகண்ட் போர்டிங், தஞ்சாவூரில் செகண்ட் போர்டிங் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா திருவையார் அது வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரியலூர். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். அரியலூர் வரைக்குமாச்சு முன்னாடி உட்காந்து கேபின் எடுப்பேன். பெரம்பலூர் வரைக்கும் எடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அரியலூர் வரைக்கும் கன்ஃபார்ம் நான் முன்னாடி உட்காந்து கேபின் எடுப்பேன். ஸோ வாங்க நம்மளுடைய ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸில் இருந்து கொடுத்துட்றாங்க. 300 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:40 திருவையாறு வந்திருக்கும். ஸோ இந்த பிளேஸில் இப்போ தான் வரேன். இந்த பிளேஸ் பார்க்கும்போது இது கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன், திருவையாறு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அரியலூர் தான் போர்டிங்கு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:15 அரியலூர் வந்திருக்கும். ஸோ அரியலூர் தான் இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸுங்க. ஸோ எல்லா பஸ்ஸும் அரியலூர் கண்டிப்பாக வந்துட்டு தான் போகும். ஸோ ரைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ரூட்டில் வந்து டேயில் கவர் பண்ணணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரூட்டு நல்லா இருக்குது. பட் நைட் டைம்னால அவ்வளோ ஒரு வியூ நமக்கு வந்து ஃபோனில் வந்து கிடைக்க மாட்டேது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து கிடைக்க மாட்டேது. ஏன்னா ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல. மற்றபடி ரூட்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த ரூட்லாம் கண்டிப்பாக டேயில் ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம திருச்சி சென்னை ஹைவே ஜாயிண்ட் ஆகி அப்படியே வந்து சென்னை போக வேண்டியதான். இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து சிங்கிள் ரோடு தான். உங்களுக்கு தஞ்சாவூரில் இருந்து பெரம்பலூர் வரைக்குமே சிங்கிள் ரோடு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு மேலே தூங்கிட்டு நான் வந்து கரெக்டாக உளுந்தூர்பேட்டையில் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு 1:30 போல். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். ஸோ அதே போல் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூரில் இருந்து சென்னை வரீங்கன்னா கோயம்பேடு உங்களுக்கு ட்ராப்பிங் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் போயிட்டு கிளாம்பாக்கமுக்கு அப்புறம் வந்து போரூர் டோலு மதுரவாயில் கோயம்பேடு லாஸ்ட்டு ட்ராப்பு கோயம்பேடில் இறக்கி விட்ருவாங்க. ரிட்டன் டைரக்ஷனில் நீங்கள் சென்னை டு தஞ்சாவூர் போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து சென்னை கோயம்பேடுலே வந்து போட் பண்ணிக்கிறாங்க. வேன் பிக்கப்லாம் இல்லை, கோயம்பேடுலே வந்து போட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போரூர் டோல் வழியாக கிளாம்பாக்கம் போய் தான் வந்து தஞ்சாவூர் வந்து போகிறாங்க. குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:45. உளுந்தூர்பேட்டையில் ஒரு ரெஸ்டாரண்ட் பிரேக் அண்ட் டீ பிரேக் விட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் தூங்க ஆரம்பித்தேன். நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க. இந்த ஏசி ஜில்னஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வாங்க இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ஓவர்டேக் கிடைக்கும். ஏன்னா காலையில் டைம்னால நிறைய பஸ்ஸஸ் வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஆனால் இது கரெக்டாக எங்கே இருக்குன்றது தான் எனக்கு தெரியல. உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடியா, உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டியா, செங்குறிச்சி டோல்கேட் தாண்டியா, செங்குறிச்சி டோல்கேட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். காலையில் வந்து சென்னை கோயம்பேடு டைமிங் 5:30, அரைவல் டைம் கோயம்பேடு வந்து 5:30. என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு பிஃபோராக கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஆனால் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த புது பஸ்ஸில் நம்ம சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த ரெஸ்டாரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி கிட்ட, இன்னும் விக்கிரவாண்டி டோல்கேட் வரல. அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன், உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க டிரைவரை நான் நினச்சேன். பட் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்லாம் தாண்டி நம்ம விக்கிரவாண்டிக்கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டைமிங் போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம்.
குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி சென்னை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம வந்து சென்னை ரீச் பண்ணிட்டோங்க. இப்படி சொல்ல ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ ஒரு சீக்கிரமாக நான் சென்னை வந்துருக்கேன். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க என்னைய ஸ்ரீனிவாசன் ட்ராவல்ஸு. அவ்வளோ ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. கரெக்டாக வந்து அந்த ரோகிணி தேட்டருக்கு சிக்னலுக்கு முன்னாடி ரைட் எடுத்துட்டோன்னே கோயம்பேடு மெட்ரோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த மெட்ரோ கிட்ட கடைசியாக லாஸ்ட் ட்ராப்பிங் சென்னையில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அண்ணா நான் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இறக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்கே இறங்கிட்டேன். மற்றபடி சூப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின்னு உளுந்தூர்பேட்டை கூட இல்லை, சாரி, விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அங்கே இருந்து ஆத்தூர் டோல்கேட் வரைக்கும் பண்ணேங்க. சூப்பராக இருந்துச்சு கேபின்னு. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஓவர்டேக் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து அரியலூர் வரைக்கும் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே சிங்கிள் ரோடுங்க. பெரம்பலூர் வரைக்குமே நமக்கு சிங்கிள் ரோடு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருட்டு, ரோடு ஃபுல்லாகவே இருட்டு. எதனா ஊர்கள் வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சமே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா அந்த சீனிக்கே இல்லை. ஆனால் அந்த ரூட்லாம் டே டைமில் கவர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே டெல்டா இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா சைடுனால சூப்பராக இருந்திருக்கும். பட் நம்ம ட்ராவல் பண்ணது நைட் டைம்னால் ஸோ அவ்வளோ வந்து கேப்சர் பண்ண முடியல. அரியலூர் வரைக்கும் பண்ணிவிட்டு தூங்கிட்டு சரி ஓகே காலையில் கேபின் பண்ணிக்கலான்னு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. நீங்கள் வந்து சென்னையில் இருந்து தஞ்சாவூர் டு சென்னை வரணுன்னா ஸ்ரீனிவாசன் பஸ்ஸு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். திருவையாறில் இருந்து சென்னை வருது, அரியலூரில் இருந்து சென்னை, பெரம்பலூரில் இருந்து சென்னை, இது மாதிரி இதுலேருந்து சென்னை வர்றதுக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் ஸ்ரீனிவாசன் பஸ்ஸை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் ப்ளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாட்டா.